வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது லாட் ஆஃப் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் மேத்ஸ் ஷார்ட்கட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வயது கணக்குகளில் பார்ட் 17 வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 16 கணக்குகள் வந்து போட்டிருக்கேன். அந்த கணக்குகள் வந்து ஒவ்வொரு கணக்கு கிடையாது, ஒவ்வொரு மாடல். இதுக்கு முன்னாடி 16 மாடல் வந்து போட்டிருக்கேன். இது வந்து 17வது மாடல். இது வந்து புதிய மாடல். நிறைய இது வந்து மற்ற கொஸ்டின்ஸில் வந்து இல்லாத ஒரு புது மாடலாக இருக்கும். இது வந்து மற்ற பாட்டோட லிங்க், அந்த 16 பாட்டோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இருக்க டெட்டு, டிஆர்பி, யூஜிடிஆர்பி வயது கணக்குகள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 2 கொஸ்டின் அது கண்டிப்பாக வரும். அதனால் இந்த மாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, தந்தை மற்றும் மகனின் வயது கூடுதல் 45 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது பெருக்கல் மதிப்பு 34. மகன் மற்றும் தந்தையின் வயது முறையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது தந்தை மற்றும் மகனோட வயது கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு பின்னாடி அவர்கள் அந்த வயதுகளோட பெருக்கல் பலன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மகன் மற்றும் தந்தையோட வயதுகள் என்ன? 2 ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மகனின் வயதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். தந்தையின் வயது, அதாவது மகன் மற்றும் தந்தையோட வயது ரெண்டுமே கூடுதல் கொடுத்துட்டாங்க, 45ன்னு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம தந்தையோட வயதை என்ன செய்யலாம்? ரெண்டுமே கூட்டினா 45. அப்போ தந்தையோட வயது என்ன? 45லேருந்து இந்த மகனோட வயதை கழிச்சோம்னா தந்தையின் வயது கிடச்சிருமா? அதை தான் 45 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். புரியும் நினைக்கிறேன். பெருக்கல் பலன் வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களோட பெருக்கல் பலன் வந்து 34ன்னு சொல்லிட்டாங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்புனா நம்ம அந்த வயதிலிருந்து 5 வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ எக்ஸுன்ற வயதிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்புனா எக்ஸ் மைனஸ் எக்ஸு இன்ட்டு தந்தையோட வயது என்ன? 45 மைனஸ் எக்ஸு. இதிலிருந்து 5 மைனஸ் பண்ணணும், -5. புரியும் நினைக்கிறேன். இந்த பெருக்கல் பலனை தான், பெருக்கல் பலனோட மதிப்பு தான் 34 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு மகனோட வயது இது, தந்தையோட வயது இது. இவங்க 2 பெருக்கல் பலன் 34ன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு இதை வந்து 45லேருந்து 5 மைனஸ் பண்ணும்போது 40 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 34ன்னு கிடைக்குது. இப்போ இதை வந்து உள்ளே போய் பெருக்கிறோம். அப்போ எக்ஸையும் 40, எக்ஸை 2 நம்பரால் பெருக்கணும், 5 2 நம்பரால் பெருக்கணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 40 எக்ஸு மைனஸ் இந்த எக்ஸை பெருக்கும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த -5ஐயும் 40ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது -200 கிடைக்கும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 5 இன்ட்டு எக்ஸு 5x. இந்த 34 ஈக்குவல் டு இங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு வரும்போது -34 வந்துடும், ஈக்குவல் டு 0. அப்போ இதை 6 எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 45x, 40x இங்கே 5x இருக்குல்ல, அப்போ 45x ப்ளஸ் இந்த -200ஐயும் -34ஐயும் காணுமா 234 ஈக்குவல் டு 0. அப்போ இதை வந்து நம்ம இது ப்ராடக்ட் மெத்தட் எடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 39 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு 2 இந்த ப்ராடக்ட் மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தெரியும், அதனால தான் நான் எழுதலை. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 39 இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு 2 ஆன்சர் கிடைக்குது. இந்த 2 ஆன்சர் தான் நம்மளுக்கு தந்தையோட வயது 1ஆகவும் மகனோட வயது 1ஆகவும் எடுத்துக்கணும். இப்போ இதை பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு தந்தையோட வயது தான் கூட இருக்கும். அப்போ எக்ஸ் வந்து இந்த எக்ஸை வந்து தந்தையோட வயதாகவும் இந்த எக்ஸை வந்து நம்ம மகனோட வயதாகவும் எடுத்துக்கிறோம். அப்போ தந்தையின் வயது 39, மகனின் வயது 6. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம தந்தையோட இதை சரி பார்க்கணும்னா தந்தையோட வயது நம்மளுக்கு 45 மைனஸ் எக்ஸ்ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ 45 மைனஸ் இந்த 39 கழிச்சோம்னா நம்மளுக்கு 6, மகனின் வயது கிடச்சிச்சு இல்லையா? அப்போ இதில் வந்து நமக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து நம்ம கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது மாதிரி நிறைய சம் வந்து லாட் ஆஃப் மேத்ஸில் இருக்குது. மறக்காமல் லாட் ஆஃப் மேத்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் வைஸாக இருக்கும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அறிவை திட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவும் என்னோட தான். அறிவை திட்டு சேனலில் தமிழ், சயின்ஸ், சோசியல், இங்கிலீஷ், கிராமர், சைக்காலஜி இந்த கொஸ்டின்ஸும் நிறையா இருக்கும், பாருங்கள். தேங்க்யூ.